நான் குட்டி ரேவதிட்ட என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்த கலை உருவாக்கம் பற்றி அல்லது ஒரு கவிதை உருவாக்கம் பற்றி ஒரு கவிஞராக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள், அதோடு சேர்த்து இதையும் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய தேசிய அளவில் நிறைய கவிதை சார்ந்த கருத்தரங்குகளுக்கு செல்லக்கூடியவர். பொதுவாக தமிழ் கவிஞர்கள் தமிழ் கவிதை தொடர்பாக பிற மொழியைச் சேர்ந்தவர்களுக்கு என்ன ஒரு அறிதல் இருக்கிறது என்பதை இந்த 2 விஷயங்களையும் சேர்த்து சொல்லுங்கள். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அவர்கள் பேசியதின் தொடர்ச்சியாக நான் பேச போகிறேன். தமிழில் கவிதை என்பது எரிமலை குழம்பு. மொழி நம்ம கையில் முதல்ல என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு நம்ம முதல்ல செய்கிறது ஒரு கவிதை எழுதி பார்ப்பது அப்படின்னு நினைக்கிறேன். நான் 2000 ஆண்டுகள் இருண்ட கண்டமாக இருந்த இதில் மொழி என் கைக்கு சேர்ந்த பொழுது அதன் வழியாக எனக்கு என்னவெல்லாம் சேர்ந்ததோ, அதை மனுஷபுத்திரன் சொன்னார், என்னென்னதெல்லாம் சேர்ந்ததோ. நான் ஒரு சித்த மருத்துவராக இருந்து சித்தர் இலக்கியம் படித்து சித்தர்களினுடைய சொல்லகராதிகளெல்லாம் பற்றி கொள்கிறேன். நான் சங்க இலக்கியம் படித்து அதன் வழியாக பற்றியதையெல்லாம் என் மொழியில் சேர்த்து கொள்கிறேன். அம்பேத்கரிய சிந்தனைகளை வாசித்து அதை நிறைய நான் கூர்ந்து அறிந்து ஆராய்ந்தறிந்து அதையெல்லாம் என் மொழியில் சேர்க்கிறேன். தமிழ் கவிஞர்கள் இந்த மொழிக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால், மொழியை அவர்கள் கனமாக வளைத்திருக்கிறார்கள். யாரும் செய்யாதது தமிழ் இலக்கியத்தில் வேற எந்த இலக்கிய வடிவத்திலும் செய்யாதிருப்பதை இந்த 30 ஆண்டு காலம் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், மொழியை இன்று நம் நவீன வாழ்வியலுக்கு நாம் உரையாடுவதற்கு, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு, நம் சிந்தனையை வடிவமைப்பதற்கு, அன்றாட வாழ்வியலை மொழியில் கடத்துவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், நம் கவிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அதை மொழியை நவீனத்திற்காக வளைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே எல்லாம் பேசிட்டாங்க. அதுலேருந்து நான் சின்ன சின்ன துண்டு மட்டும்தான் பேச போகிறேன். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் நிகழாத புரட்சியும் எழுச்சியும் நவீனத்துவமும் தமிழில் நிகழ்ந்திருக்கிறது, கவிதையில் நிகழ்ந்திருக்கிறது. ஏன்னா இன்று காலையில் இமயம் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், சமகால வாழ்வியலை புனைவுகள் எழுதுவதில்லை அப்படின்னு அவர் ஒரு குற்றம் சாட்டுகிறார். ஆனால் கவிதையில் அது அடங்காது, இதை அடக்க முடியாது. நான் எப்பொழுதும் தமிழ் மொழியை எப்படி பார்க்கிறேன் என்றால், இன்று சாதாரண தளங்களில், அரசியல் தளங்களில், சமூக தளங்களில் எவர் பேசுவதற்கும் உரிய சொற்களை கவிஞர்கள் தான் உருவாக்கி உற்பத்தி செய்து அதை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன, கவிஞர்கள் மீது ஒரே ஒரு குறை இருக்கிறது. கவிஞர்கள் தாங்கள் செய்த பணிக்கான டிமாண்ட் இருக்குல்ல, அந்த கோரிக்கையை ஒருபொழுதும் அவர்கள் வாங்கிக் கொள்ள தெரியாதவர்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அது கவிஞர்களால் எந்த தளத்திலுமே இவ்வளவு ஆண்டுகளில் அவர்களால் இயலவில்லை. அவர்கள் தோற்று போகிறார்கள், மாய்ந்து போகிறார்கள், இல்லை அவர்கள் கொலை கூறுகிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் தமிழில் இந்த காலகட்டம் மொழிக்கு பெரிய அளவு ஈகை ஈந்திருப்பவர்கள் கவிஞர்கள் தான். அதில் ஆண் பெண் பாகுபாடு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் பெண்ணாக நான் என் கவிதையை பண்ணும்பொழுது என் சொற்களை நான் கடுமையாக என் சொற்களோடு வினையாற்றி எனக்கான சொற்களை நான் உருவாக்கி கொண்டேன், படைத்து கொண்டேன். அதே போல் எல்லா கவிஞர்களும் 30 ஆண்டுகளில் பல சொற்களை நாங்கள் வழக்கொழிய செய்திருக்கிறோம். எதெல்லாம் ஒடுக்குமுறையை சமூகத்திற்கு கொடுத்ததோ, அடக்குமுறையை கொடுத்ததோ, தீண்டாமையை கொடுத்ததோ, அந்த சொற்களை எல்லாம் நாங்கள் கைவீசி எல்லாவற்றையும் புறக்கணித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, மொழி என்று வரும்போது மொழி புத்துயிர்ப்பாக இருப்பதற்கு கவிதை தான் ஆதாரம் என்பது நான் இன்னும் அழுத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இங்கு இந்த இசம் சிந்தனை இதெல்லாம் பற்றி வந்தது. அது எல்லாம் நம்மளோடு அன்றாட புழக்கத்தில் இருந்து வருவதான், கருத்தியல் சிந்தனையிலிருந்து தான் ஒரு மனிதன் உடை, உணவு, வாழ்வியல், கட்டடம் எல்லாமே உருவாகிறது. அதை மறுக்க முடியாது. பாப்லோ நெருடா கவிதை என வேண்டுமானால் எனக்கு பிடிக்கலாம், ஆனால் நான் இசத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று ஒரு கவிஞன் சொல்லும்போது நான் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு அந்த கவிஞர் மீது. ஏன்னா கவிஞன் இந்த பேரண்டத்தோடு தன்னை இணைத்து கொள்பவன், அதே சமயம் தன்னை தனித்து சிறியவனாக வைத்துக் கொள்வன். இப்படிப்பட்ட ஒரு அந்த பேண்ட்வித் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தன்னை நீட்டிக்கொள்கிற கவிஞனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தினம் தினம் கவிதை எழுதி ஆகணும், தினம் தினம் மொழியை புத்துயிர்த்தாகணும், தினம் தினம் மனிதர்களுக்கு அவன் அன்றாடம் மொழி உணவு வழங்கியாக வேண்டும். அதுதான் ஒரு கவிஞனோட வேலை. அவன் அங்கீகாரத்திற்கு போராடுவதோ அதிகாரத்திற்கு அலைவோ கவிஞனுடைய வேலை இல்லை. அவன் மனம் எப்பொழுதும் எரிமலை குழம்பினால் அது கொந்தளித்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இதில் குட்டி ரேவதி சொன்ன ஒரு விஷயத்தில் தமிழ் அடைந்த நவீனத்துவத்திற்கு கவிதை தான் முதன்மையான காரணம் என்கிற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்தார்.
இதை நான் அவரிடம் கேட்க விரும்புகிற கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த ஒரு நூற்றாண்டில் நிச்சயமாக நிறைய சொற்கள் புதுப்பிக்கப்பட்டதிலும் இன்னும் சொல்லப்போனால் அவர் பல சொற்களை வழக்கொழிந்து போக வைத்ததையும் சொன்னார். வழக்கொழிந்து போன சொற்களை கூட ஒரு புது அர்த்தத்தோடு புதுப்பிப்பதையும் நவீன கவிதைகள் செய்திருக்கின்றன. ஆனால் நான் கேட்பது என்னவென்றால், இந்த பாத்திரம் கவிதை தமிழை நவீனப்படுத்தியதனுடைய இந்த பாத்திரம் புனைகதைக்கோ அல்லது உரைநடைக்கோ அது இல்லையா என்பதே என்னுடைய கேள்வி. ஏனென்று கேட்டால், புனைகதை இந்த ஒரு நூற்றாண்டில் புதுமைப்பித்தனை நாம் ஒரு தொடக்கப்புள்ளியாக எடுத்துக்கொண்டால், தமிழ் அடைந்த நவீனத்துவத்தில் புதுமைப்பித்தனில் தொடங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு படையே இருக்கிறது. அவர்கள் இந்த மொழியை புதுப்பிப்பதில் எந்த பங்களிப்பையும் செய்யவில்லையா, அல்லது அந்த புனைகதை மொழிக்கு தமிழ் கவிதை ஏதேனும் கொடையை அளித்திருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், கோட்பாட்டு ரீதியான எழுத்துக்கள் தமிழில் அது கடந்த ஒரு 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக ஒரு வலிமையான ஒரு தரப்பாக இருந்திருக்கிறது. இவை அதே போல் அறிவியல் சார்ந்த எழுத்துக்கள், கோட்பாடு சார்ந்த எழுத்துக்கள், இவை தொடர்ந்து கலை சொல்லாக்கங்களை தமிழில் உருவாக்கி இருக்கின்றன. அப்படி பார்த்தால் புனைகதை ஆசிரியர்கள் அதே போல் கோட்பாட்டாளர்கள் இவர்கள் தமிழை நவீனப்படுத்தியதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு இதில் எந்த பாத்திரமும் இல்லையா? அவர்களுக்கு இதில் பங்கு இல்லையா, ரோல் இல்லையா என்ற கேள்வி இல்லை. அதை நான் அப்படி பார்க்கல. அவர்கள் வேறு வகையில் அதற்கு பங்களித்திருந்தாலும் மொழி ரீதியாக நான் சொல்கிறேன். நீங்கள் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் மனுஷபுத்திரன். புனைவு, உரைநடை எல்லாமும் இலக்கிய வகையில் அடங்கும். நம்மளுடைய கவிஞர்களுடைய பங்கு அதை மீறியது என்று நினைக்கிறேன். அவர்களோடு போட்டி போடுவது அல்ல நம் வேலை. நமக்கு போட்டா பட்டியா சொல்லல, நம்ம அந்த கான்ட்ரிபியூஷன்ஸே எப்படி கவிதைக்கு மட்டும் அந்த இடத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்கல. கவிதைக்கு ஒரு மிகையான இடம் இருக்கு, முதன்மையான இடம் இருக்கு, முக்கியத்துவமான இடம் இருக்கு. அதற்காக நான் புனைவு அது போன்ற விஷயங்களை நான் புறக்கணிக்க விரும்பவில்லை. அந்த பணி கவிதைக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சமூகத்தில் முதன்மையான மனிதனும் அடிப்படையான மனிதரும் கடைக்கோடி மனிதரும் கவிஞர் தான் என்னுடைய அளவில். ஏன்னா அவ்வளவு அரிய செயல்களை அவர் ஆற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அதை நமக்கு உரையாடலுக்காவது எடுத்துக்குவோம். இந்த உரையாடல் இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உரையாடலாம். இரண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க? கோட்பாட்டு ரீதியாக கோட்பாட்டு ரீதியாகவோ அல்லது அறிவியல் சார்ந்த எழுத்துக்கள் இதெல்லாம் தமிழை நவீனப்படுத்துவதில் நிறைய கலை சொல்லாக்கங்களில் அவர்கள் பங்களித்திருக்கிறார்கள். கவிதை மட்டும் மொழியை புதுப்பிக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி உங்களுடைய உறுதியாக நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க. ஆனால் நான் அதிலும் அதிகபட்ச இடம் கவிதைக்கு தான் கொடுக்க விரும்புகிறேன். புனைவுகளில் நிறைய சிக்கல் இருக்குது. அதை நம்ம பேசிக்கிறோம். அவங்க கான்டெம்பரரிக்குள்ளே தன்னை இழுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப தூரம் போராட வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு கவிஞனுக்கு நேரடியாக மொழியோடு செயலாற்றுவதற்கான வடிவமும் வாய்ப்பும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். புனைக்கதை ஆசிரியர்கள் அதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு அன்றாட கான்டெம்பரரினஸ் இருக்கு இல்லையா, அது அரசியல் தளமாக இருந்தாலும் சரி, சமூக வரலாற்று தளமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பணி மிகவும் நேரடியானது, சமூகத்தோடானது. நம்ம நேராக அவருக்கு நெருக்கமாக நின்று விட முடியும். நம்மளோட எல்லாருடைய பர்சனல் வாய்ஸையும் நம்மளோட வாய்ஸாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம சமூகத்தின் மிகவும் அந்தரங்கமான குரல் ஒரு கவிஞர் அப்படின்னு நினைக்கிறேன். புனைக்கதை ஆசிரியருக்கு அது ரொம்ப ஆய்வுகளுக்கு உட்பட்டது. அது ஒரு நீண்ட காலத்திற்கு வருகிறது, மரபின் தொடர்ச்சியாக மாறுகிறது. அவருக்கு பங்கு இல்லை என்று சொல்லவில்லை. அவரது பங்கு வேறு வடிவில் இருக்கிறது. நமது பங்கு ஒரு வாக்குரிமை போன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே இந்த அரங்கத்தில் ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். நெருடாவை பற்றி சொல்லுகிற போது குட்டிரேவதி அவர் சொன்னார்கள், அவர் இசங்களை பற்றி தொடாதவர் என்று கருதுவதற்கு இடம் இருந்தால் கூட அப்படி இல்லாமல் இருப்பதை பற்றி ஒரு கருத்து சொன்னார். நெருடா இசங்களை பற்றி விமர்சனம் செய்திருந்தாலும் அவர் மக்கள் கவிஞராக இருப்பதற்கு வேண்டிய மார்க்சிய சிந்தனையில் தோய்ந்தவர். அரசியல் கவிதைகளை எழுதியவர். கவிதைக்கு அரசியலுடைய கம்பீரத்தையும் கவிதைக்கு அரசியலுடைய அழகையும் கொடுத்தவர் நெருடா என்று சொல்வார்கள். கவிதைக்கு ஒரு கம்பீரம் வர வேண்டும் என்றால் அரசியல் வேண்டும், அரசியலுக்கு ஒரு அழகு வேண்டும் என்றால் கவிதை வேண்டும் என்று சொல்லுவான். எனவே ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஒரு கோட்பாடு இல்லாமல் சொல்லுகிறவன் விலகி நிற்கிறான் என்பதுதான் பொருள். இதனோடு தன்னை தொடர்புபடுத்தி கொள்ள விரும்பவில்லை என்றும் எதை பற்றி அக்கறை இல்லை என்பதையும் புறந்தள்ளி போகிறான் என்பதையும் காட்டுமே தவிர அவனுக்கு தெரியாமல் அல்ல உன்னை பின்பற்றுவதற்கு காரணம் இன்னும் நின்று விலகுவது.
அதனால்தான் அனிமல் ஃபார்ம் எழுதின நாவலாசிரியன் சொல்லுவான், டு சே நோ பாலிட்டிக்ஸ் இன் போயட்ரி இட் செல்ஃப் இஸ் அ பாலிட்டிக்ஸ். என் கவிதையில் அரசியல் இல்லை என்று சொல்லுவதே ஒரு அரசியல் தான். நான் அரசியல்தான் பேசுவேன் என்று நெருடா சொன்னான். 3ஆம் உலக நாடுகளுடைய போராட்டங்களை பற்றி ஒரு பாரகாவியம் போல் எழுதிதான் பொதுப்பாடல் என்று சொல்லுகிற ஜெனரல் காண்டோஸ். மச்சுபிச்சு சிகரங்களில் மாய்ந்து போன பழைய இன்கா குடிமக்களுடைய எழுச்சியை கருதி பாடிய பாட்டு தான் மச்சுபிச்சு சிகரங்கள் என்று வருகிற பாடல் தொகுதிகள். நம்முடைய நாட்டிலும் புதிய பாதி திறந்த பாரதி சிறப்புற்றதற்கு காரணம் அரசியல் கவிதைகள் தான் முதன்மையானவை. பாஞ்சாலி சபதம் அல்ல. பாஞ்சாலி சபதத்திற்கும் ஒரு அரசியல் வண்ணம் கொடுத்தான். பாரத போராட்டத்தை பாஞ்சாலியினுடைய போராட்டமாக கருதி பாடினான். அரசியல் தன்மை இருக்கிற போதுதான் அவன் வாழுகிற காலத்திற்கு நியாயம் செய்கிறான் என்பது பொருள். வாழ்கிற காலத்தை பார்க்கிறான் என்பது பொருள். அக்கறை காட்டுகிறான் என்பது பொருள். எந்த அரசியல் என்பதல்ல. அரசியல் இல்லை. அண்ணா அவர்கள் ஒரு முறை எழுத்தாளர் மாநாட்டில் பேசினார். பேசுகிற போது அழைத்தவர்கள் சொன்னார்கள், அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள், சிறந்த பேச்சாளர் எங்களுக்கு தெரியும், ஆனால் இதை எழுத்தாளர்கள் கூட்டம், எங்களுக்கு அரசியலுக்கு அவசியமில்லை, எழுத்தாளர்களுக்கு தேவையானதை அறிஞர் அண்ணா அவர்கள் இடமிருந்து எதிர்பார்க்கிறோம், அவருடைய நுட்பமான அறிவும் படிப்பு விசாலமும் நமக்கு பயன்படும் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அண்ணா சொன்னார், ஏதோ எனக்கு க்ஷயரோகம் இல்லை என்பது போலவும் எனக்கு கடுமையான நோய் எதுவும் இல்லை என்பது போலவும் எங்களுக்கு அரசியல் இல்லை என்று எழுத்தாளர்கள் சொல்லுகிறீர்களா? நன்றி ஐயா. செஷனை நிறைவு செய்கிறதுக்கான கடைசி தருணம் வந்து விட்டது. உங்களுக்கு ஏதாவது இங்கே பேசினவங்கள்லேருந்து கேள்விகள் இருந்ததுன்னா இந்த கேள்விகளை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம். இப்போ ராஜன் குரு இங்கே இருக்கார். இவ்வளோ நேரம் அவர் பேசிகிட்டு இருந்த இந்த கருத்துக்களை கேட்டுட்டு இருந்தார். பொதுவாக தமிழில் நவீனமயமாக்கலில் இப்போ குட்டிரேவதி சில கருத்துக்களை முன் வச்சாங்க. பொதுவாக இந்த விவாதத்தை ஒட்டி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா கூட நீங்கள் சொல்லலாம். ஆடியன்ஸ் தாங்க உங்களை கேட்கணும், நீங்கள் ஆடியன்ஸ் கேட்குறீங்க. எல்லாமே இருக்கு, ரிவர்ஸ் பண்ணுறீங்க. நான் கேள்வி கேட்கணும் உட்காந்துருக்கேன், நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க. இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விவாதம். எனக்கு உடனடியாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் உணர்வு, உணர்ச்சி, சொல்லக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. உணர்வும் இருக்கும், உணர்ச்சியும் இருக்கும், சிந்தனையும் இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொன்றுமே 3 பிரிஞ்சு போகும். நம்ம பிம்பங்கள் 3 இருக்குது, சொல் 3 இருக்கும், செயல் 3, எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த 3 நிலையும் இருக்கும். உணர்ச்சி நிலையும் இருக்கும், உணர்வுங்கிற நிலையும் இருக்கும், சொல் இல்லாட்டினா ஒரு கெஸ்டர், ஒரு அடவு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேஷன் வந்து இருக்கும். அந்த ஃபார்மேஷன், இந்த 3த்துக்கு நடுவில் நடக்கிற டிரான்சாக்ஷன்னா அந்த ஃபார்மேஷன்ஸ் எப்படி மாற்றி மாற்றி பண்ணுறதுங்கிறது தான் ஒரு முக்கியமாக. அது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த கருத்தை ஒட்டி தான், அது எதை முதல்ல சொல்கிறது, எதை ரெண்டாவது சொல்கிறதா தான் ஒரு விவாதமாக தான் பார்க்குறேன். பட் ஆல்மோஸ்ட் ஆல் பொசிஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ட்ரையாடிக்கான ஒரு திங்கிங் தான் இந்த செஷனில் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வகையில் ஒரு முக்கியமான விவாதம். நன்றி. வேறு யாராவது கேள்விகள் கேட்குறீங்களா? வாங்க. மைக் வாங்கி கொடுங்க. அங்கே இருக்கிற மைக் வாங்கி கொடுங்க. Good afternoon everyone. I'm student from Madras University. Sir, சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது எப்போவுமே சொல்கிறது கவிதை வந்து ஒரு கலை. Poem is an art. But I want Vail's perspective on poem is a science. Because any literature is science of words. So I want your perspective or your thoughts on poem as science. Thank you. கவிதையும் அறிவியல் பூர்வமான ஒரு வடிவம் தான். அதில் ஒன்றும் எனக்கு மாற்றுக்கிறது எப்பவுமே இருந்ததில்லை. அப்படி சொல்லும்போது கவிதையை ரொம்ப ஃப்ளாட் ஆக்கிடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால தான் யாருமே அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. என்ன இது, கவிதையை விளக்க முடியும்னு சொல்கிறாரு, கவிதை அறிவியல் பூர்வமானன்னு சொல்கிறாரு, கவிதையை ஒரு சமூக பண்டம்னு சொல்கிறாரு, ரொம்ப சிம்பிள் ஆக்குறாரு அப்படிங்கிறது. ஒரு பொருளை வசீகரமற்றதாக மாற்றும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு அதை உருவாக்குற கலைஞர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் எவ்வளோ விளக்குனாலும் அதனுடைய மர்மம் தீராத அளவுக்கு அந்த கலையோட தன்மை இருக்குது.
அதனால் அதை முடிஞ்ச அளவுக்கு விளக்க நான் ஏன் தொடர்ந்து அது அறிவியல் பூர்வமானதுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது அறிவியல் பூர்வமானது அல்ல, அது எல்லோருக்குமானது அல்ல என்கிற ஒரு அரசியல் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு இருக்கிறதுனாலேயே நான் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது. அல்லது இது அறிவியல் பூர்வமானது தான், இது ரொம்ப ஃப்ளாட்டானது தான், இது அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல வர வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அது தேவைப்படுது இங்கே. ஏன்னா கவிதைங்கிறது எல்லாருக்குமானது கிடையாது. இப்போது யாப்பு பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு கவிதை என்பது எல்லோருக்குமானது அல்ல. யார் தமிழில் பண்டிதத்தன்மை பெற்றிருக்கிறார்களோ, இலக்கணம் பயின்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டுமானது கவிதை. வேறு யாரும் அதை பயில முடியாது. நாட்டார் பாடல்களை வயல்களில் பாடலாம், வரப்புகளில் பாடலாம், உழைக்கிற இடத்துல பாடலாம். ஆனால் எழுத்து என்கிற பதிவு செய்யப்படுகிற ஒரு நிறுவனமயமான ஒரு கவிதை வடிவம் இருக்கு இல்லையா, அதை அடைவதற்கு ஒரு பெரிய அரசியல் போராட்டம் இருக்குது. அங்கே தான் புதுக்கவிதை என்கிற ஒரு இடத்தை நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். இலக்கணமற்ற, இலக்கணத்தை எதிர்த்த, இலக்கணம் தேவைப்படாத ஒரு கவிதை வடிவம், எல்லோருக்குமான ஜனநாயகபூர்வமான கவிதை வடிவம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதில் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். கவிதையினுடைய பல்வேறு பரிணாமங்களில் போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம ஏன் கவிதை அறிவியல் பூர்வமானதுன்னு சொல்கிறோன்னா, அது இந்த சமூகத்தில் இந்த கவிதை என்கிற வடிவத்தை ஜனநாயகபூர்வமான மாற்றுவதற்கான ஒரு அறைக்கூவல்ங்கிற வார்த்தை கூட ஒரு ரொம்ப வானம்பாடித்தனமாக இருக்கலாம். வேறு என்ன வார்த்தை இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். பெருந்தேவி, நீங்கள் எதுவும் சொல்ல வந்தீங்க? ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஒரு எழுதப்பட்ட கவிதை இந்த இசம் சார்ந்தது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எழுதுகிற ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஒரு திட்டத்தோடு பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் உணர்வு இப்போ அரசியலாக நம்ம பண்ண முடியுமானா, இந்த அரசியல் நம்மளோட உணர்விலேயே இருக்கிறப்ப தன்னால் அது வரும்னு சொல்கிறேன், பிரஹ்டோட கவிதையில் வர மாதிரி. அதனால் நம்ம தனியாக அரசியல் அப்படிங்கிறது தனி, மொழிங்கிறது தனி அப்படி நான் சொல்லலை. அரசியல் பூர்வமாக இருக்கிறப்ப உணர்வுலேருந்தே ஆத்மார்த்தமான அந்த கவிதைகள் வரும். அவை கோஷங்களாக வராது. பிரஹ்டுக்கும் மீதி அரசியல் கவிதைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். எனக்கு இந்த மைக் ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது இல்லாட்டா நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இது எப்படி ஆடியா காட்டிடலாம், பட் என்ன பிரச்சனை, இப்போ அது கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு தோணுது. தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா? இந்த அவங்களுக்கு கேள்வி இருக்கா? கொடுங்க. கேள்வி இருக்கா உங்களுக்கு? தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையின் சார்பாக எனது முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, நாம் கவிதை இயற்றும்போது அதை ஒரு பாடலாக பாடுவாங்க. அது சினிமா ஃபீல்டாக இருந்தாலும் நார்மலாக அது ஃபஸ்ட்டு பாடல் கிடையாது, அது கவிதை தான் ஃபஸ்ட்டு. அதாவது பழைய கவிதை, புதிய கவிதை. புதிய கவிதை என்பது ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நாமே அது ஒரு மாடர்னைஸ்டாக நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுகை, மோனை, சீர் இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் பழைய கவிதையில் எதுகை, மோனை எல்லாமே பியூரிஃபையாக இருக்கும். இப்போ என்னென்னா, அந்த கவிதை ஏற்றும் போது அதை சினிமா துறையில் கொடுத்து அது பாடலாக பாடுறதுக்கு தகுந்த மாதிரி எதுகை, மோனை எல்லாம் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுகிறது அப்படின்றது உண்மை. அதன் வகையில் எனக்கு ரொம்ப டவுட்டு, இப்போ நாட்டுப்புற பாடல் அப்படின்றாங்க, அதுவும் ஒரு கவிதையா? நாட்டுப்புற பாடல், ஏன்னா கவிதைன்றது, பாடல் அப்படின்றதே கவிதை தான் ஃபஸ்ட்டு. கவிதையை இயற்றின பிறகு தான் அதை பாடலாக பாட முடியும். அதே மாதிரி நாட்டுப்புற பாடல் அது கவிதையா? அது என்ன டிஃபர்? இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபர்? இல்லை, அதாவது இதுக்கு தமிழன்பன் ஐயா அவர்கள் ஆரம்பத்திலே ஒரு நல்ல அழகான ஒரு பதில் சொன்னாங்க. என்னென்னா, நாட்டுப்புற பாடலோ, பக்தி பாடலோ, ஈவன் பழமொழியோ எதை வேணால் எடுத்துக்கங்க, அதில் கவித்துவம் சார்ந்த மன எழுச்சியோ கவித்துவம் சார்ந்த ஒரு கூறோ இருந்தால் அது கவிதை. அது ஒரு நாவல்களில் கூட இருக்கும், அந்த வரி ஒரு சிறுகதையில் கூட இருக்கும், தாலாட்டு பாடலில் கூட இருக்கும், நவீன கவிதையில் இருக்கும், சினிமா பாட்டில் இருக்கும். என்ன சொல்லணுன்னா, கவிதையை வெறும் வடிவமாக மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் இந்த குழப்பம் வரும். நாட்டுப்புற பாடலில் கவிதையே இல்லாத நாட்டுப்புற பாடல்கள் இருக்கும், கவித்துவம் இல்லாத, கவித்துவத்திற்கான மன எழுச்சி இல்லாத பாடல்கள் இருக்கும். அதே சமயத்தில் மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும். புது கவிதையிலே அதே தான், பக்தி பாடல்கள் அதே தான். சில பக்தி பாடல்கள் நம்மளை அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை ஒரு எலிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கும். எல்லா பாடல்களும் அப்படி வைக்காது, சிலது அர்த்தமே இல்லாத வரிகளால் இருக்கும். கவிதையை அதனுடைய வடிவங்களை தாண்டி அடையக்கூடிய பயிற்சி நமக்கு தேவை, அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இன்னொரு கருத்து உங்களுக்கு சொன்னோம். இந்த பாடல் பா என்பது தான் பழைய சொல். பா என்பது பறந்து
பாடப்பட்டு செல்வதோர் ஓசைன்னு அதுக்கு பொருள். பாடல் தான் பரிபாடல், பழைய பாடல் தான், 10 பாட்டு தான். கவிதை என்கிற சொல் பிற்காலத்தில் வந்தது. பரிபாடலில் தான் முதலாக கவிதை என்ற சொல் வருகிறது. கவிதை வந்தது பின்னால். ஆனால் பாடல் என்ற பொது சொல்லாலேயே தமிழர்கள் கவிதையைத்தான் எழுதினார்கள். கவிதை என்ற சொல்லாலேயே பாடல்களை புனைந்தார்கள். அதுதான் வரலாறு. நன்றி ஐயா. நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ கேள்வி கேட்டீங்க. அவங்களுக்கு மை கொடுங்க. கவிஞர்கள் எல்லாருமே நான் பார்த்து படித்து வியந்த கவிஞர்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. ஐ ஃபீல் லைக் ரைட்டிங் a paper on studying a poet's brain. How இது ரெகுலராக கேட்குற கேள்வியாக இருக்கலாம், ஆனால் ஹவு டஸ் யுவர் ப்ராசஸ் ஒர்க்? நீங்கள் கவிதை எழுதும் போது நீங்கள் அதை ஒரு பிக்சராக பார்க்குறீங்களா? எப்படி எழுத ஆரம்பிக்கிறீங்க? எப்படி அந்த இமேஜ் உங்கள் மைண்டுக்கு வருது? அண்ட் அதை தான் வார்த்தைகளாக பார்க்குறீங்க இல்லையா? அதாவது கவிதையினுடைய தொடக்க புள்ளிங்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க். அது ஒரு சொல்லாக இருக்கலாம், அல்லது ஒரு டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணுற ஒரு சின்ன மொமெண்ட்டாக இருக்கலாம். அவ்வளவுதான் நமக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியது, அல்லது அவ்வளவுதான் நமக்கு நம்மளுடைய எமோஷன் கொடுக்கக்கூடியது. அதற்கப்புறம் அதை எப்படி ஒருத்தர் டெவலப் பண்ணுறாங்கிறது அவனுடைய கவித்துவ ஆளுமையோடு தொடர்புடைய விஷயம். அதைத்தான் சொல்கிறேன். எழுத்து சார்ந்த பயிற்சி, படிப்பு, அவனுடைய கவித்துவ மன அமைப்பு எல்லாம் அதை உருவாக்குது. ஒரே ஒரு சின்ன தூண்டுதல் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். அது எல்லா கவிஞர்களுக்கும் அப்படி தான். எத்தனையோ தூண்டுதல்கள் அப்படியே காற்றாக போயிடும். ஆனால் சில இது பார்த்திங்கன்னா மடமடன்னு ஒரு செடியாக மரமாக நமக்குள்ளே வளரும். அப்படி அது தானாக வளர்றது கிடையாது. அது வெயில் சொன்ன மாதிரி அது எதுவுமே தானாக வளராது. அந்த ஸ்பார்க், அந்த சிறு நெருப்பை எப்படி ஒரு பெரு நெருப்பாக வளர்க்குறாங்கிறது அந்த கவிஞருடைய மொழி ஆளுமை, கவித்துவ ஆளுமையோடு தொடர்புடையது. நிறைய விஷயங்கள் மனசில் விழுந்துக்கிட்டே இருக்கும். எல்லா விதைகளும் முளைக்கிறது இல்லைல்ல, எல்லா நெருப்பு துளிகளும் பார்த்திங்கன்னா பெரிய நெருப்பாக மாறுறது இல்லைல்ல. அதுக்கு அதனால் அந்த ஸ்பார்க்குக்கு ஒரு பெரிய மீனிங் ஒன்றும் கிடையாது. ஒரு காட்சி, நான் ஒரு விபத்தை பார்க்குறேன், நான் அது ஒரு பெரிய கவிதையாக எழுதுகிறேன். அதே ஒருத்தர் அதை கடந்து அப்படியே போயிடுவாங்க. அவர் ஒரு கவிஞராக கூட இருக்கலாம். ஆனால் அன்றைய தினத்தில், அந்த தருணத்தில் என்னுடைய மனநிலை, என்னுடைய உடல்நிலை, என்னுடைய சிந்தனைகள் இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் அன்றைய தினம் அமைகிறது, அந்த கவிதையும் அமைகிறது. அன்றைக்கி எனக்கு நான் ஃபிசிக்கலாக வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த கவிதை எனக்குள்ளே செட் ஆகாது. நான் எப்போவுமே உடலை பற்றி திரும்ப நான் எழுதுறது அதுக்காக தான். உடல் என்பது எழுத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது. என்னுடைய அன்றைய ஆரோக்கிய நிலை, அன்றைக்கி நான் தூக்க கழகத்தோட ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன்னா ஷார்ப்பாக என் மைண்டு யோசிக்கிறாங்கிறது உட்பட எல்லாமே அந்த கவிதை நிகழ்கிறத முடிவு பண்ணுது. ஸோ இந்த சிறப்பான விவாதத்தில் இவ்வளவு நேரம் பங்கெடுத்த எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் 4வருக்கும், அதே போல் இங்கு வருகை தந்து ஒரு கவிதை சார்ந்த அமர்வில் இவ்வளோ பேர் அமர்ந்திருப்பது என்பது அது இந்த அமர்வினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியை காட்டுகிறது. அதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.